இன்னும் அதிமுக பொறுத்தவரை யார் யார் கூட்டணி என்னென்ன பணிகளை செய்யப்படும் அப்படின்றது எதுவுமே செய்யப்படல அப்படின்ற மாதிரி பேசுறோம். இல்லைங்க, இப்போ ஏப்ரல் மேல தான் எலெக்ஷனு டியூ. இப்போ இன்னும் டைம் இருக்கு. அதனால அப்ராப்ரியேட் டைம்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதனால அரசியலை பொறுத்தவரை சரி சரிதானே, எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால இன்னைக்கு அவங்க பேசின்னு இருக்காங்கிறதுனால அப்படியே கூட்டணி பொறுத்தவரை அப்படியே உறுதின்னு சொல்ல முடியாது. அதனால எத்தனை பேர் கரண்ட் வராங்கன்றது நெருங்கி போக போக தான் வந்து அது தெரிய வரும். அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, அவ்வளோதான், டைம் இருக்கு. அதனால இப்போ நம்ம பூச்சா சொன்னது மாதிரி கண்டிப்பா ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் கட்சி எடுத்துட்டு இருக்கு. அதுக்குண்டான முயற்சியில தான் நாங்க வந்து யாரையும் தேடி போன அவசியம் இல்லை. செல்வ பிறந்தவர் சொல்றாரு டெல்லியில் இவர் பக்கத்தில் இந்த மாதிரி பேசுறதுக்கு, நாங்க யாரும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய கட்சி, மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அம்மா கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கான எடப்பாடி தலைமை இன்னைக்கு வழிநடத்தப்படுது. ஸோ இந்த இயக்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளணும். இந்த இயக்கம் தான் வந்து ரெட்டலை தான் வந்து 40 தொகுதியில் வெற்றி பெறும் சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த உறுதி. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அந்த எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க கூட்டணிக்கு தெரியும். அவங்க நினைப்பாங்க கண்டிப்பா இனிமே வந்து இந்த கூட்டணியில் இருந்தா வேஸ்ட்டு, அதாவது திமுக கூட்டணியில் இருந்தா வேஸ்ட்டு, அங்க போனாலும் அது ஒரு இடம் 2 இடம் நமக்கு வந்து ஜெயிச்சு ஒரு பாராளுமன்றத்துக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா வரும். வரும்போது எல்லாம் எங்களை நோக்கி வருவாங்க. அந்த ஒரு காட்சியை நீங்க காணதான் போறீங்க. நீங்க அதனால அவர் செல்வ பிறந்த நாங்க யாரும் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு தவறான கருத்தை சொன்னதை அதை மறுக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது சில கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் யாருமே இல்லாம இல்லை. இப்போ என்ன, இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? நான் கேட்கிறேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல எத்தனை பேர் எங்ககிட்ட பேசுறான்னு நான் சொல்ல முடியுமா? நானு என்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து டைம் இருக்கு. அந்த உரிய நேரத்துல கண்டிப்பா அது வந்து தெரிய வரும். ரொம்ப மகிழ்ச்சி. சனியை விட்டுதுறான்னு நினைக்கிறேன். சனிய விட்டுதுரா, 7.5 சனி விட்டுதுறான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த சனி விட்டுது. ரொம்ப சந்தோஷம். புதிய கட்சி ஆரம்பிக்க அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த விடியாத அரசு இப்போ பாத்தீங்கன்னா மழை விட்டு விடியல இது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போறோம்னா ஸ்டாலின் தான் வந்தாரு. இன்னும் தண்ணியே வெடியில சேரும் சகதிமா இருக்கு. இன்னும் பல ஸ்லம்ஸ்ல பல வந்து உட்புற சாலைகள்ல சாக்கடை நீரும் களி நீரும் ஒன்னா இருக்கு. இன்னும் சென்னை புறநகர்ல பாத்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி இருக்கு. திருநின்றவர்லாம் நீங்க போங்க, பெருங்கலத்து திருநின்றவர் எல்லாம் சென்னையெல்லாம் போயிட்டு ஒரு படத்துல சொல்லுவார் பாரு வடிவேலு, யார் இவரு விவேக், எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்னு. அங்க திருநெண்டூர் போயிட்டு வந்தீங்கன்னா இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவீங்க. இன்னும் இவ்வளவு தண்ணி இருக்கு, இன்னும் வடியுது அமைச்சர் இல்லை. அதனால ஒரு வியாதிகள், அதே போல வந்து பல்வேறு வகையான அதாவது வாட்டர் பார்ன் டிசீஸ் சொல்லுவாங்க, தண்ணீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா வந்து இன்னைக்கு வந்து வருகிற ஒரு நிலைமை. அதெல்லாம் வந்து இப்ப டெங்கு, அதே போல வந்து இது டைபாய்டு, காலரா, அப்புறம் டிசென்ட்ரி, அப்புறம் இது ஃப்ளூ, இந்த மாதிரியான காய்ச்சல், இதை வந்து தடுப்பதற்கு உண்டான எந்த நடவடிக்கையும் மாசுக்கு அக்கறை கிடையாது. இப்ப வேற வைரஸ் வேற, அதுக்கு என்ன பேரு இவருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தெரியல. அதனால வந்து மக்களை வந்து ஒரு ஆரோக்கிய நிலையை உருவாக்கி மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசு. எனவே அதை இந்த விடியாத அரசு செய்யுமானா செய்யாது. எனவே எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசை நம்புறதை விட இயற்கையும் ஆண்டவனை நம்புற இது நிர்பந்தத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். அரசால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நீ சொல்ற அந்த கொரோனா போன்ற அந்த கிருமிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கணும்னு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வேண்டுறாங்க. இன்னைக்கு